ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி ஒரு மஷ்ரூம் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் போட்டு அதில் வெங்காயம், இஞ்சி, பூண்டு அதெல்லாம் போட்டு அது நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு தக்காளி நல்லா வணங்கட்டுங்க. இப்போ தக்காளி வணங்கிறதுக்காக உப்பு போட்டுக்கலாம். மைல்டாக நல்லா வணங்கிடும். அதுக்கு வந்து மசாலாஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தூள். இந்த கரம் மசாலா தூள் வந்து நானே அரைச்சிக்கிட்டேங்க. எல்லா ஸ்பைசஸும் போட்டு தனியா போட்டு அரைச்சிருக்கேன். இப்போ அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தேங்காய் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ அது கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாங்க. கிரைண்ட் பண்ணிட்டு வந்து வச்சிட்டேன். இப்போ சட்டி வச்சு இதில் ஆயில் போட்டு கடுகு போட்டிருக்கேங்க. இப்போ கடுகு பொரிஞ்சதையும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வணங்கினதையும் மஷ்ரூம் போட்டுடலாம். மஷ்ரூம் வந்து நீட்டாக அதை க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேங்க. மஷ்ரூம்க்கு வந்து வாட்டரே ரொம்ப நம்ம ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா அதுலேயே வாட்டர் நிறையா வரும். கடுகு போட்டு நீங்கள் கருவேப்பிலை போட்டு மஷ்ரூம் போடாமல் மஷ்ரூம் போட்டுட்டு கருவேப்பிலை போடுங்க, வாசம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த மசாலா அந்த கிரேவி அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க. சூப்பராக இருக்கும். வாட்டர் மட்டும் ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இது கொதிச்சதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி போட்டு நம்ம வந்து ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இந்த மாதிரி வச்சு பாருங்கள். சிம்பிளாக இருக்கும், நீங்கள் டக்குன்னு பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்